ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள டிப்புங்க தாங்க பார்க்க போகிறோம். அடிக்கிற இந்த வெயிலில் கரண்ட் பில்லு கொஞ்சம் கூட ஏறாமல் வீடு முழுவதும் ஏசி இல்லைன்னா கூட ஏசி போட்ட மாதிரி நல்லா கூலிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ வாங்க நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ அதுக்காக வேண்டிட்டு ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கேங்க. அதோடவே நல்ல ஒரு நறுமணத்துக்காக வேண்டிட்டு நான் இங்கே கொஞ்சம் கம்ஃபர்ட் மட்டும் ஊற்றி இருக்கேன். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அந்த ஒரு காற்றுல இல்லைன்னா அந்த ஒரு சில்னஸ் நமக்கு வரும்போது நல்ல ஒரு நறுமணத்தோடு வரும். அதுக்காக வேண்டித்தான். இனி நமக்கு தேவையானது ஸ்பாஞ்சு. இது நமக்கு கடைகளில் அவைலபிளாக இருக்குங்க. மார்க்கெட்டில் நம்ம போய் கேட்டோன்னா நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம இப்போ ரெண்டாக கட் பண்ணி தான் பயன்படுத்த போகிறோம். சிசர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஈவனாக ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ண அந்த ஒரு ஸ்பாஞ்சு நம்ம அந்த தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்ம ரெடி பண்ண தண்ணி நல்லபடியாக அந்த ஸ்பாஞ்சு அப்சர்வ் பண்ணிடும். அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும்போது நம்மளோட ஸ்பாஞ்சு நல்லா வெயிட் ஆயிரும். அப்படின்னா அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சு அந்த தண்ணி முழுசாக அப்சர்வ் ஆகிட்டு அந்த ஸ்பாஞ்சு நல்ல ஒரு வெயிட் ஆயிரும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு விடும்போதே அந்த ஸ்பாஞ்சு தண்ணி எல்லாம் நல்லபடி அப்சர்வ் ஆகிட்டு தான் அந்த ஸ்பாஞ்சு நம்ம ப்ரெஸ் பண்ண அந்த ஒரு இடம் அப்படியே ரிலீஸ் ஆகி வரும். அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி மாற்றி வச்சா இன்னொரு ஸ்பாஞ்ச் கூட அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா கரண்ட் பில்லு மாதத்துக்கு உங்களுக்கு இன்னும் குறைவாக வருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இப்போ இருக்கிற சூட்டில் ஃபேனு ஏசி போடாமல் இருக்க முடியாது. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு ஸ்பாஞ்ச் நம்ம அப்படியே வச்சு கொடுக்க போகிறது ஃப்ரீசரில் தான். ஃப்ரீசரில் நான் இப்போ ரெடி பண்ணி வைக்கிறது நைட்டில் தான். ஓவர் நைட்டு நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அப்போ நல்லா அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே இருக்கிற தண்ணி நல்லா ஃப்ரீஸ் ஆகி நல்ல ஒரு கட்டியான ஐஸாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக வேண்டி தான் நம்ம நைட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, கம்ஃபர்ட் சேர்த்த தண்ணி அப்படின்றதுனால நல்ல ஒரு நறுமணம் இருக்கும். அதுக்காக வேண்டி தான். அவ்வளோதான், நம்ம இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். அந்த டைமுக்கு நமக்கு இப்போ தேவையானது ஹோட்டல்லேருந்து நம்ம ஃபுட்டு வாங்கும்போது கிடைக்கிற இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பவுல், ஒரே மாதிரி இருக்கிற 2 பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நான் விரலில் உங்களுக்கு காமிச்ச அந்த ஒரு பகுதியில் நம்ம 2 ஹோல்ஸ் ஈவனாக போட்டுக்கலாம். அதுக்காக வேண்டிட்டு நைஃப் நல்லா சூட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நமக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நைஃப் சூடாக இருக்கிறதுனால நீங்கள் ஹோல்ஸ் போடும்போது கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க, கையில் படாதபடி. அவ்வளோதான், பாருங்கள், நான் 2 பவுல்லையும் ஈவனாக ஹோல்ஸ் இந்த மாதிரி நைஃப் சூடு பண்ணியே போட்டு எடுத்துட்டேன். நம்ம கரெக்டாக ஈவனாக அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இனி நமக்கு தேவையானது தின்னான ஒரு நூல், அப்படி இல்லைன்னா உங்கள் கையில் அந்த மாதிரி நூலுங்க இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி வேஸ்டான துணி எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் ஆகிறதுக்காக வேண்டிட்டு மாற்றி வச்சு அந்த ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். நல்லபடியாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க அந்த ஒரு ஸ்பாஞ்சு. நல்ல வெயிட்டாகவும் இருக்குது அந்த ஒரு ஸ்பாஞ்சு. ஏன்னா ஆல்ரெடி நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம், ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். அது அப்படியே ஃப்ரீஸ் ஆனதுனால நல்ல கல் மாதிரி இருக்குது இப்போ நம்மளோட ஸ்பாஞ்சு. இந்த ஸ்பாஞ்சை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த ஒரு பவுலுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு பவுல் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு ஏசி வாங்கணுன்ட்டு நீங்கள் கடை பக்கம் போகவே மாட்டீங்கங்க. அந்த அளவுக்கு வரும் 1 ஹவரில் உங்களுக்கு உங்கள் வீடு முழுவதும் நல்ல ஏசி போட்ட மாதிரி சில்லுன்னு ஆக்கிறதுக்காக வேண்டிட்டு இப்போ நாம் ரெடி பண்ண இந்த ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரம் ஃபேனுக்கு பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் வைக்கிற டைமில் கரெக்டாக ஈவனாக நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி கட்டுற டைமில் ஒரு பவுல் கரெக்டாக நின்றுச்சு, ஒரு பவுல் கொஞ்சம் கீழே வர மாதிரி நின்றுட்டு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கட்டும்போது கரெக்டாக ஈவனாக முன்னாடி பார்த்து நிற்கிற மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க. அப்போ தான் ஃபேன் காற்று அடிக்கும்போது அந்த கூலிங் சேர்த்து உங்களுக்கு உங்கள் ரூம் முழுவதும் நல்ல ஏசி போட்ட மாதிரி கூலிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, கம்ஃபர்ட் போட்ட தண்ணியில் நம்ம இந்த ஒரு ஸ்பாஞ்சு வச்சுருக்கிறதுனாலேயே கூலிங்கோடு சேர்த்து நல்ல நறுமணமாகவும் இருக்கும் உங்கள் ரூம் முழுவதும். வெறும் 1 ஹவர் டைம் மட்டும் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பெட்ரூமில் இந்த மாதிரி நீங்கள் ஃபேனுக்கு பின்னாடி இந்த ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பவுலில் ஸ்பாஞ்ச் வச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1 ஹவர் டைமுக்கு ரூம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் டைமுக்கு ஃபேன் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பாருங்கள், ரூம் முழுவதும் நல்ல ஒரு ஏசி போட்ட மாதிரி அவ்வளோ சில்லுன்னு உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஓவர் நைட் நீங்கள் படுக்கும்போது ஃபேன் ஆன் பண்ணணுன்ட்டு அவசியமே இருக்காது. விடிய விடிய நம்ம ஃபேன் போட்டாலும் ஏசி போட்டாலும் அந்த ஒரு கரண்ட் பில்லு அப்படின்றது அவ்வளோ ஹையாக போகும். அதனாலேயே மாதம் முழுவதும் நமக்கு கரண்ட் பில்லு நல்ல ஒரு அமௌண்ட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு முறை இது ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் நம்ம ரெடி பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு ஸ்பாஞ்ச், அதாவது நம்ம ஃப்ரீசரில் வச்ச அந்த ஒரு
ஒரு ஸ்பாஞ்சும் நம்ம ஃபேன் ஓடுற அந்த ஒரு இடத்துக்கு கீழே நம்ம வச்சுட்டோம்னா அதுவும் நம்ம ரூமு முழுவதும் நல்லபடியாக கூலிங்காக ஏசி போட்ட மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் பில்லு நல்லபடியாக மிச்சம் பண்ணிக்கலாம். அப்போ இனி நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ஒரு சூடு டைமில் நம்ம உடம்பு முழுவதும் நல்லா கூலிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஹெல்த்தி ட்ரிங்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக வேண்டிட்டு ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூவப்பொடி அப்படி இல்லைன்னா அரரூட் பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். அது நல்லா இந்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு கை விடாமல் நீங்கள் நல்லா கிண்டிக்கோங்க. அதாவது நம்ம ராகி பவுடர்லாம் போட்டால் எப்படி கூழ் மாதிரி கிண்டி எடுப்போமோ அந்த மாதிரி கை விடாமல் நீங்கள் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு அரரூட் பவுடர் ஜீரணத்தை மேம்படுத்துதல், உடல் ஆரோக்கியத்தை காத்தல், உடலுக்கு குளிர்ச்சி தருதல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் போன்ற பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகின்றது. இது பசையம், அதாவது குளூட்டன் அற்றது, கலோரிகள் குறைவானது. மேலும் இதில் உள்ள எதிர்ப்பு ஸ்டார்ச் உடல் எடையை குறைக்க உதவுகின்றன. அவ்வளோதான் பாருங்க, கைவிடாமல் நல்லா கிண்டி நம்ம கூழ் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ராகி கூழ் எப்படி நம்ம கிண்டி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லபடியாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஒன்று ஆறதுக்காக மாற்றி வைக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ஒரு வெயிலுக்கு நல்ல ஒரு குளிர்பானமாக நம்ம இது எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, அரரூட்டு நம்ம நல்லா ஆறதுக்காக ஃப்ளேம் ஆஃப் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வரும் 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு அரரூட் மிக்ஸ் நல்லாவே ஆறி வந்துருச்சு. இதை அப்படியே போட்டு மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம் கிடையாது. அதோடவே நான் இங்கே எடுத்திருக்கிறது சின்ன ஒரு கைப்பிடி அளவுக்கு பதாம், அதோடவே கேஷ்யூ அதாவது முந்திரி பருப்பு. பதாமோட தோல் எல்லாம் நீக்கி பதாமும் முந்திரி பருப்பும் சேர்த்து தான் நம்ம இந்த ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்கை ரெடி பண்ண போகிறோம். பதாம் முந்திரி பருப்பு பதிலாக நீங்கள் ஆப்பிள், பனானா இல்லைனா வேறு நட்ஸ் எல்லாம் சேர்த்து கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்வீட்ஸுக்காக இந்த ஒரு டைம் நீங்கள் டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரைக்கு பதிலாக. இப்போ நாம் ரெடி பண்ண அந்த ஒரு அரரூட் மிக்ஸு நாம் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 பேருக்கு குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தாங்க ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட அரரூட் மிக்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒன்று பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இனிப்புக்காக நான் இங்கே டேட்ஸும் சேர்த்துட்டு தாங்க அரைச்சிருக்கேன். டேட்ஸு சேர்க்கறத நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், அதாவது வீடியோ எடுக்கிறதுக்காக விட்டு போயிருக்கேன். அவ்வளோதான், நல்லா அரைச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இங்கே தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். நல்லா ஒன்றாம் பால், அதாவது திக்கான தேங்காய் பால் தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் 2 கிளாஸ் அளவுக்கு. நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் டேட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹனி கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு குளிர்பானம், அதுவும் ஹெல்த்தியான குளிர்பானம் அப்படின்றதுனால சர்க்கரை சேர்க்கறது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டிட்டு நீங்கள் கொஞ்சம் பதாம் எசன்ஸ் மிக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதனால் பிரத்யேகமாக ஒன்றும் டேஸ்ட் வித்தியாசம் வராது. இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு அரரூட்டோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தா போதுங்க. ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஒரு அரரூட்டுக்கு. அவ்வளோதான், நம்மளோட கிளாஸுக்கு மாற்றி ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ஒரு அரரூட் ட்ரிங்க் வாரத்தில் 3லேருந்து 4 டைம் நம்ம ரெடி பண்ணி குடிச்சிட்டோம்னா இந்த ஒரு சூட்டுக்கு நம்ம உடலை பாதுகாக்க இதை விட ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் வேற இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். அப்போ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதோடவே நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.